வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக நம் ஜாதகத்தில் லக்னம் என்று ஒரு கட்டம் இருக்கும். லக்னம் தான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று ஒருவர் இருப்பார். அதைவிட நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நமது லக்ன புள்ளி உள்ள நட்சத்திரம். நாம் ஜாதக கட்டத்தில் பார்த்தோம் என்றால் லக்னம் என்று போட்டிருப்பதற்கு நேர் லக்ன புள்ளி ஒன்று இருக்கும். இப்பொழுது நாம் சிம்ம லக்னத்தில் பிறந்தோம் என்றால் அந்த லக்ன புள்ளியானது நமக்கு மகம், பூரம், உத்திரம் ஆகிய மூன்றில் தான் அமையப்பெறும். அதில் எந்த இடத்தில் நம் லக்ன புள்ளி இருக்கிறதோ அதை வைத்தே நம் குணநலன்களை எளிதாக சொல்லிவிட முடியும். நம் லக்ன புள்ளி உள்ள நட்சத்திரத்தின் குணநலன்களை கொண்டே நமது குணங்கள் எப்பொழுதும் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்பொழுது நம் லக்ன புள்ளி சூரியனின் நட்சத்திரமாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் அமைந்திருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். பொதுவாக சூரியன் என்றாலே தலைமை பண்பு மிக்க கிரகமாகும். அதனால் சூரியன் நட்சத்திரத்தில் பிறக்க பெற்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த மனிதர்களாக இருப்பார்கள். எந்த முடிவையும் தன்னிச்சையாக அவர்கள் சொந்தமாகவே எடுக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தைரியமாக முன்னின்று செய்வார்கள். எதற்கும் அவர்கள் பின்வாங்குவதும் கிடையாது. இவர்களுக்கு சற்றென்று கோபமும் வந்துவிடும். வந்த சிறிது நேரத்திலே கோபத்தை மறந்து அனைவரிடம் இயல்பாகவும் பழகும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். லக்ன புள்ளி சூரியனின் நட்சத்திரத்தில் இருக்க பெற்றவர்களுக்கு இயற்கையிலே ஒரு ஒளி பொருந்திய முகம் அமைய பெற்றவர்களாக இருப்பதோடு ராஜாக்கள் போல் இவர்களுக்கு ஒரு தைரியம் இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியலிலும் இவர்கள் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. மற்ற கிரகங்களின் அமைப்பும் இதில் நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு நாடாளும் யோகம் கூட அமையப்பெறும். பொதுவாக சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருக்கும் அடங்கி போவது கிடையாது. இவர்கள் அடக்குமுறையை கையாள்வது உண்டு. சில நேரம் இவர்களுக்கு சொல் பேச்சு கேட்காவிட்டால் அவர்களுக்கு கோபம் வந்து அடக்குமுறையும் கையாள்வார்கள். மற்ற கிரகங்கள் நல்ல விதத்தில் அமர்ந்தால் இவர்கள் அனுசரித்தும் சென்று விடுவார்கள். சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலே ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கும் வாய்ப்பு இருக்கும். குடும்பத்திலும் இவர்களுக்கென்று தனி மதிப்பை எதிர்பார்ப்பார்கள். மற்றவர்களிடம் எளிதாக அடங்கி போக மாட்டார்கள். ஆனால் உதவும் எண்ணம் இவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். சூரிய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி உள்ளவர்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தை இவர்கள்தான் சுமக்கும் நிலைமை ஏற்படும். காரணம், இவர்கள் அனைவருக்கும் உதவுவதில் முன்னோடியாக இருப்பார்கள். சூரியன் லக்ன புள்ளி உள்ளவர்களுக்கு 20 வயது வரை சற்று போராட்டமான காலமாகவே இருக்கும். 21 வயதிலிருந்து இவர்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த முடிவையும் நல்லபடியாக எடுத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அடைவார்கள். இவர்களுக்கு தொழிலிலும் 20 வயதிற்கு மேல் அதிக ஏற்றமான காலமாக இருக்கும். எந்த நிலைமையிலும் சூரியன் நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லிவிடலாம். நாம் அடுத்த காணொளியில் சந்திரன் நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்களின் குணநலன்களையும் பலன்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.